மாகாளி சக்தி கொடுத்தா சக்தி எங்க தீட கத்தி கொடுத்தா அண்டம் நடுங்குது நீ பரமா வெள்ள குதிரையில் வராரம்மா ஒரு கோடி பேருக்கு ஒரு வீரம் போதும் பட்டாளம் வந்தாலும் கலங்காம போதும் கரிசாலையில கண்ட தங்கமையா கரிசாலையில கண்ட தங்கமையா எங்க கட்டாளம் குளத்து சிங்கம்மையா அழகு முத்து பேருக்கு ஒரு வீரம் போதும் பட்டாளம் வந்தாலும் கலங்காம போதும் தாயோடு பிள்ளையா நின்னாரம்மா ஊரெல்லாம் காத்திட வந்தாரம்மா பீரங்கி குண்டுகள் நெஞ்சு தூளை கட்டும் மானம் பெருசு நின்னாரே கப்பம் கொடுப்பதும் கப்பை இழப்பதும் இனச்செயல்னு சொன்னாரே வானத்து சூரியன் தேஞ்சாலும் வீரச்சாரித்திரம் தேயாதே யானைகள் இடறி வீழ்ந்தாலும் யாதவ சேனைகள் வீழாதே பொன்னாரம்மா பாமரமானசில் நின்னாரம்மா ஆடுகள் ஓட்டுற தோரட்டி கம்பையும் ஆயுதமாக்கிய வச்சாரு ஏழைகள் வீட்டுல மோரு குடிச்சிட்டு மோதரம் கழட்டி தந்தாரு வீரன் நடக்கிற வேகத்துல பாரன் ஒருங்குது பாதத்துல வீரன் அவனது பேரு சொன்னா ஆடு விரட்டுது வேங்கைகள் ஒரு கோடி பேருக்கு ஒரு வீரம் போதும் பட்டாளம் வந்தாலும் கலங்காம போதும் கரிசாலையில கண்ட தங்கமையா கரிசாலையில கண்ட தங்கமையா கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான்
பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திரி பார்த்து கண்ணன் வந்தான். அஷ்டமி திரி பார்த்து கண்ணன் வந்தான். அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி, அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி, சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தார். சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தார். பொன்மகள் பாஞ்சாலி பூங்குயில் தனை காக்க, தென்றலில் வடிவாக கண்ணன் வந்தார். தென்றலில் வடிவாக கண்ணன் வந்தார். போர்முக பார்த்தனின் புயங்களை காத்திட, கீதையின் வடிவாக கண்ணன் வந்தார். கீதையின் வடிவாக கண்ணன் வந்தார். ஏழை குச்சேலனுக்கு தோழமை தாழ்தந்து வாழவை பேன் என்று கண்ணன் வந்தார். வாழவை பேன் என்று கண்ணன் வந்தார். வாழிய பாடுங்கள் வலம் வந்து கேளுங்கள். வாழிய பாடுங்கள் வலம் வந்து கேளுங்கள். வந்து நிற்பானந்த கண்ணன் என்பார். வந்து நிற்பானந்த கண்ணன் என்பார். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். அன்பிற்கினிய தோழர்கள், நம்முடைய இனத்தின் சார்பாக நாம் வைக்க இருக்கின்ற கோரிக்கைகளை ஏற்கனவே பலமுறை மத்திய அரசுக்கு, காங்கிரஸ் தலைமையில் உள்ள மத்திய அரசுக்கு, முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரத்திடமும் முன்னாள் கப்பல் துறை அமைச்சர் வாசன் அவர்களிடமும் பலமுறை எடுத்து சொல்லியும் நம்முடைய இனத்தை முழுவதுமாக புறக்கணித்த காங்கிரஸை நாமும் புறக்கணித்தோம். நம் இனத்தின் கோரிக்கைகளை வலு சேர்ப்பதற்காக இன்றைய தினம் இங்கே மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் இங்கே வந்திருக்கிறார். அவரோடு கூடிய மரியாதைக்குரிய ரெஸ்பெக்டட் முரளிதரராவ் ஜி வந்திருக்கிறார். அவர் ரெஸ்பெக்டட் முரளிதரராவ் ஜி அவரை ஏன் தமிழகத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்றால், தமிழகம் திராவிட இயக்கங்களிலிருந்து விடுபட வேண்டும், தமிழகத்திற்கு திராவிட கட்சிகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அங்கே தகுதியான நபர் ஏற்கனவே
அவருடைய மாணவர் பருவத்திலேயே வாராங்கால் மாவட்டத்தில் அங்கே இருக்கின்ற நக்சல் பாரியை ஒழித்து மாணவர்களை நல்வழிப்படுத்தியதில் முதன்மையானவர் மரியாதைக்குரிய முரளிதர ராவ் அவர்கள். அது மட்டுமல்ல, அங்கே அவர் பணியை சிறப்பாக செய்தவுடன் அவர் உடனடியாக அவர் இயக்கம் ராஜஸ்தான் செல்ல பணித்தது. காரணம், அங்கே ராஜஸ்தானில் காங்கிரஸை வேறறுக்கவும் அங்கே பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைநாட்டவும் அங்கே மரியாதைக்குரிய முரளிதரன் அவர்கள் அங்கே ராஜஸ்தான் சென்றார்கள். அங்கே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை அங்கே கொண்டு வந்தார்கள். காங்கிரஸ் ஆட்சியை அடியோடு விரட்டி அடித்தார்கள். அதற்கு பிறகு காஷ்மீரிலே பிரச்சனை என்றவுடன் அவர்களுக்கு தெரிந்த நபர் மரியாதைக்குரிய ரெஸ்பெக்டர் முரளிதரராவ்ஜி அங்கே காஷ்மீர் சென்று அங்கேயும் மிகப்பெரிய மாணவர் இயக்கத்தை கட்டமைத்தவர். அதற்கு பிறகு தமிழகம் வந்திருக்கிறார். தமிழகத்தில் நிச்சயம் திராவிட இயக்கங்களை வேறறுக்க செய்வார் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் எம் இனத்தின் கோரிக்கைகள் அத்தனையும் மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ள அவர் நிச்சயம் உதவுவார் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. அன்புக்குரிய ஆயர்குல போராளிகளே, இப்பொழுது மத்திய அமைச்சர் அவர்கள் அவருடைய பணியின் காரணமாக செல்ல இருப்பதால் அவர் நம்முடைய கோரிக்கையை ஆமோதித்து இப்போது உங்களுடைய உரையாற்றுவார். மீண்டும் நான் உரையாற்ற வருகிறேன். ஜெய்ஹிந்த். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலே கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய அண்ணன் டாக்டர் தி தேவநாதன் யாதவ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தேசிய நீரோட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகமும் சேர்ந்து பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நம்மை ஒருங்கிணைக்க வந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முரளிதர ராவ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா மரியசுந்தரம் யாதவ் அவர்களே, மரியாதைக்குரிய முத்து யாதவ் அவர்களே, சுதேசி விழிப்புணர்வு அமைப்பினுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களே, மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் கட்டளை ஜோதி அவர்களே, மேடையில் இருக்கின்ற பெருந்தகையோரே, வருகை தந்திருக்கின்ற என் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிக நேரம் இல்லாத காரணத்தினாலே நான் முதலாவதாக உடனடியாக புறப்பட வேண்டிய தேவை இருக்கின்ற காரணத்தால் உங்கள் மத்தியிலே முதலில் பேசுகின்றேன். எனக்கு பின்பாக மற்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைப்பார்கள். காரில் வரும்போதே சில கோரிக்கைகளை அண்ணன் தேவநாதன் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அண்ணன் அவர்களுக்கும் நமக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அன்று கைகூடாத ஒன்று நாளை கைகூட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். கண்ணன் காட்டிய வழி, அந்த கண்ணன் காட்டிய வழியிலே பயணம் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த கண்ணனுடைய பாரம்பரியத்தை அப்படியே சுவீகாரம் எடுத்துக் கொள்வதற்கும் தயாராக இருக்கிறது என்பதை உங்கள் மத்தியிலே மகிழ்ச்சியோடு சொல்ல நான் விரும்புகின்றேன். 50 ஆண்டுகளாக
தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜாதிகளை மோதவிட்டு ஆதாயம் தேடி அரசியல் நடத்தி 50 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிகளுக்கு ஒரு முடிவு கட்டி தமிழகத்திலே எல்லா ஜாதிகளையும் இணைய வைத்து உணர வைத்து நாமெல்லாம் ஒரு குலம், இந்த தமிழினம் ஓரினம் என்கின்ற முறையிலே ஒத்த சிந்தனையோடு உறக்க குரல் கொடுத்து தமிழனுடைய முன்னேற்றத்திற்காக, தமிழகத்துடைய முன்னேற்றத்திற்காக மிக அற்புதமான முறையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் என் சமுதாயம், நம் சமுதாயம் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அது முடியும் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். அதை எனது அருமை சகோதரர் தேவநாதன் அவர்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். இங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள், இந்த கோரிக்கைகள் என்னிடம் இப்போது நீங்கள் வைக்கின்றீர்கள். தீரன் அழகுமுத்து கோன் அவர்களுக்கு தபால் தலை வெளியிட வேண்டும் என்பது. தீரன் அழகுமுத்து கோன் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளில் முதலாவது களபலியானவர் தீரன் அழகுமுத்து கோன் அவர்கள். பீரங்கி முனையிலே அவரை நிற்க வைத்து சுட்டு தள்ளிய போது தன்னுடைய உயிர் உடல் சுக்குநூறாக பிரிந்தாலும் கூட இந்த தேசபக்தி ஒன்றுபட வேண்டும் என்று உயிரை தியாகம் செய்தாரே, அந்த தியாக செம்மலுக்கு உணர்வூட்டிய அந்த உண்மை இந்தியனுக்கு, உண்மை தமிழனுக்கு எத்தனை மரியாதை செலுத்தினாலும் கூட ஈடாக முடியாது. பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக ஒன்றை சொல்லுகின்றோம். அழகுமுத்து கோனாக இருந்தாலும் சரிதான், தீரன் அழகுமுத்து கோனாக இருந்தாலும் சரிதான், வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருந்தாலும் சரிதான், தீரன் சுந்தரலிங்கமாக இருந்தாலும் சரிதான், மருது பாண்டியர்களாக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு தியாகியாக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் மதிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை அகில இந்திய அளவிலே ஏற்படுத்தி ஆக வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். அதற்கான பணிகளை நாங்கள் துவக்கி இருக்கின்றோம். அந்த பணியிலே முதல் கட்டமாக தீரன் அழகுமுத்து கோன் அவர்களுக்கு தபால் தலை வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை 3 மாதங்களுக்கு முன்பாகவே நம் சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து அவருடன் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். நம் தலைவன், தேசிய தலைவன், சுதந்திர போராட்டத்திலே தன்னை அர்ப்பணித்து தியாக பலியான அழகுமுத்து கோன் அவர்களுக்கு தபால் தலை வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். மகிழ்ச்சியோடு சொல்ல விரும்புகின்றேன், அந்த நம்முடைய கோரிக்கை பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவிக்க நான் விரும்புகின்றேன். ஆகவே முதல் கோரிக்கை வெற்றி. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்வார்கள். முதல் வெற்றி என்று சொன்னால் முழுமையும் வெற்றி என்கின்ற பொருளின் அடிப்படையிலே அந்த கண்ணன் காட்டிய வழியிலே நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம். தாய் தமிழகத்தை மீட்டெடுத்தாக வேண்டும். முடியட்டும், முடியட்டும், முடியட்டும் 50 ஆண்டு கால ஆட்சி முறைகள் என்று சொல்லி, விடியட்டும் கண்ணனுடைய ஆட்சி முறை என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய தேவநாதன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். டாக்டர் தேவநாதன் அவர்கள் நமது கோரிக்கையை அவருக்கு அளிக்கிறார். நமது தேசிய தலைவர் அவர்கள் மாவீரன் அழகுமுத்து கோனுக்கு தபால் தலை வெளியிடவும், தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு மாவீரன் பெயர் சூட்டவும் பிரதமர் நரேந்திர மோடியின் கவனத்திற்கு கொண்டு செல்ல அவருடைய தூதுவரான மாண்புமிகு
அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கோரிக்கை மனு அளிக்கிறார். இப்பொழுது நம்ம நெல்லை மாவட்ட செயலாளர் வல்லநாடு முத்து யாதவ் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மண்டல செயலாளர் ஆர்.எம். கோகுல் யாதவ் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மாலை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள்.